நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக முழு நேர அரசியல் வந்த பிறகு அவருக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் போடப்படுகிறதோ அந்த அளவுக்கு எதிர்வினையாக நெட்டிசன்களால் அவர் இணையத்திலே வறுத்தெடுக்கப்பட்டு வருகிறார் என்பதும் அனைவரும் அறிந்ததுதான். அந்த வகையில் இன்று காலை கடலூர் செம்மங்குப்பம் அருகே மிகப்பெரிய ஒரு விபத்து நடைபெற்று பள்ளி வேன் ஒன்று ரயிலால் மோதி பாதிக்கப்படுகிறது. அதிலே 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இது தொடர்பாக பல அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து இரங்கல் செய்திகளை எல்லாம் கொடுத்து வந்தனர். இந்த நிலையிலே இன்று பிற்பகல் 3:17 மணிக்கு தான் விஜய் தன்னுடைய இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தார். அந்த இரங்கல் செய்தியை இவ்வளவு தாமதமாக வெளியிட்டதற்கு கடுமையான கண்டனங்கள் விஜய்க்கு. இப்போதுதான் நீங்கள் முடிச்சீங்களா விஜய்? 8 மணி நேரம் கழித்து இரங்கல் தெரிவித்திருக்கீங்க, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க என்ற வகையிலே விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தன. அது மட்டுமல்லாமல் அவருடைய இரங்கல் செய்தியிலே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது. விபத்தில் விழுந்த மாணவன் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பிட்டிருந்தார். இதுக்கு காரணமாக மத்திய அரசு தான் ரயில்வே பிரிட்ஜை கட்டவில்லை, அதை ஏன் நீங்கள் குறிப்பிடவில்லை என்பது போன்று அரசியல் தொடர்பான விமர்சனங்களும் வர ஆரம்பித்தன. ஒரு பக்கம் மாநில அரசை குறை சொல்லியும் மற்றொரு பக்கம் மத்திய அரசை குறை சொல்லியும் 2 பேரையும் நீங்கள் குறை சொல்லாமல் விமர்சனம் செய்துள்ளீர்கள் என்ற வகையிலே பல வகைகள் விமர்சனங்களே அவரை வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது நெட்டிசன்களால் தொடர்ந்து இப்போதுதான் விடிஞ்சிருக்கு, இது ஒன்றிய பாஜக அரசு சம்பந்தப்பட்ட துறையாச்சே, அறிக்கை விடலாமா வேணாமான்னு ஆடி அசைந்து அறிக்கை கொடுத்திருக்கா என்ற ஒரு பக்கம், மற்ற ஆட்சியர் அனுமதி கொடுக்கவில்லை என்ற நியூஸ் மட்டும் உனக்கு தெரியுமா என்ற வகையிலே மாறி மாறி அரசியல் தொடர்பாகவும் அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே விஜயுடைய அறிக்கைகள் என்பது மிகவும் தாமதமாக வருவது அனைவரும் அறிந்ததுதான். அதுவே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கும். அந்த வகையில் இந்த இரங்கல் செய்தியும் தற்போது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. விஜய் என்றாலே விமர்சனமும் பரபரப்பும் என்பது போல் தற்போது மாறிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இதற்கு கடுமையான விமர்சனங்கள் தற்போது அவர் இப்போதுதான் விழித்தீர்களா விஜய், இவெல்லாம் தூங்கிக் கொண்டிருங்களா என்ற வகையெல்லாம் விமர்சனம் செய்து வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஆதரவாகவும் சில கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விமர்சனமும் ஆதரவும் அடுத்தடுத்து வருவதால் விஜய் தற்போது நடிகராக இருந்த போதும் எப்படி இருந்தாலும் அதே போன்று ஒரு அரசியல்வாதியாக மாறிய பிறகும் இணையத்திலே பரபரப்பாக வைத்துக் கொண்டிருக்க என்றுதான் கூற வேண்டும்.